12ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 3.3ல் 7வது கணக்கு நம்ம இப்போ பார்க்கலாம். x பவர் 4 மைனஸ் 14x² ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 0 எனும் சமன்பாட்டை தீர்க்கன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து தீர்க்கிறது ரொம்ப ஈஸி தான். ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் செஞ்சுட்டாலே இது ஈஸியாக தீர்த்தலாம். முதல்ல கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை நான் எழுதிக்கிறேன். x பவர் 4 மைனஸ் 14x² ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 0 இதுதான் கொடுக்கப்பட்ட அடுக்கு 4 உடைய, அதாவது இதுக்கு மொத்தம் 4 தீர்வுகள் இருக்கும் இல்லையா? ஏன்னா இந்த உயர்ந்த அடுக்கு 4, அப்போ 4 இருக்கிறதுனால இதுக்கு மொத்தம் 4 தீர்வுகள் இருக்கும். அந்த 4 தீர்வுகள் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இதை நான் என்ன பண்ணுறேன், கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை அப்படியே எழுதிட்டு இந்த பவர் 4 இருக்குல்ல, இது மட்டும் x² த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, மைனஸ் 14 இந்த x² அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ இங்கே இருக்கல x², இது இங்கே இருக்கல x², அதுக்கு மட்டும் ஒரு பேர் வைக்கிறேன், ஒய்ன்னு. ஒய் ஈக்குவல் டு x² என்க. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x² இருக்கிறதுல y சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பாருங்க, y இது y போட்டால் மேலே இருக்கிற ஸ்கொயர் மைனஸ் 14 இந்த x² நேம் என்ன y ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இது பாருங்கள், இப்போ இருபடி சமன்பாடு மாதிரி ஆயிடுச்சா? இது ஈஸியாக நம்ம காரணிகளாக பிரித்து திருத்தலாம் இல்லையா? இப்போ இதுக்கு என்ன காரணிகள் வரும்? பெருக்குன்னா 45 ப்ளஸ் 45 வரணும். அந்த பெருக்குன 2 எண்களை கூட்டினோம்னா மைனஸ் 14 வரணும் இல்லையா? அப்போ 9 5 45, மைனஸ் 9 மைனஸ் 5 ரெண்டுக்குமே மைனஸ் போட்டுக்குங்க. மைனஸ் 5 மைனஸ் 9 மைனஸ் 14 வந்துடும். அப்போ y மைனஸ் 9 ஒரு ஃபேக்டர், y மைனஸ் 5 ஒரு ஃபேக்டர் ஈக்குவல் டு 0. இப்போ தனித்தனியாக ஈக்குவல் 0 பண்ணுங்கள். y மைனஸ் 9 ஈக்குவல் டு 0 அல்லது y மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுக்குங்க. இப்போ y ஈக்குவல் டு இந்த மைனஸ் 9 இந்த பக்கம்னா ப்ளஸ் 9 ஆகிடும். ஓகேவா? இப்போ ஒய்யோட ஒரிஜினல் நேம் என்ன? x². அப்போ ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. x² ஈக்குவல் டு 9. இப்போ ரெண்டுக்கும் வர்க்கம் மூலம் எடுங்க. வர்க்கம் மூலம்னா ரூட் எடுங்க. ரூட் எடுக்கும்போது ஸ்கொயருக்கு ரூட்டு கட் ஆகிட்டு எக்ஸ் வந்துடும். இங்கே ரூட் எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 9, ப்ளஸ் ரூட்டுனாலே ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 9 ரூட் எடுத்தால் 3. இதில் 2 தீர்வுகள் கிடச்சிருக்கு. அதேமாரி இங்கே பாருங்கள், y ஈக்குவல் டு மைனஸ் 5 அந்த பக்கம் ப்ளஸ் 5 ஆகிடும். ஒய்யோட ஒரிஜினல் நேம் என்ன? x². ஸோ x² ரீப்ளேஸ் பண்ணிடுங்க, ஈக்குவல் டு 5. இந்த 2 பக்கம் வர்க்கம் மூலம் எடுத்தாலும் ஸ்கொயர் ரூட் கட் ஆகிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 5 ஆகிடும். 5க்கு ரூட் எடுத்தால் முழு என்ன கிடைக்காது, அப்படியே விட்டுடலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 5. அப்போ இங்கே 2 தீர்வுகள் இருக்குது, இங்கே 2 தீர்வுகள். அப்போ மொத்த தீர்வுகள் 4 தீர்வுகள். தேர்ஃபோர் அந்த 4 தீர்வுகள், அந்த 4 தீர்வுகள் என்னென்ன? அந்த 4 தீர்வுகள் மைனஸ் 3 ப்ளஸ் 3 மைனஸ் ரூட் 5 ப்ளஸ் ரூட் 5. ஓகேவா? மொத்தம் 4 தீர்வுகள் கண்டுபிடிச்சிட்டோமா? அவ்வளோதான். தேங்க்யூ.